அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பரஞ்சோதியார் அருளி செய்த திருவிளையாடற் புராணம் கூடர் காண்டம் படலம் 43 பலகையிட்ட படலம். எம்பெருமானாகிய சிவபெருமான் துழாய் மாலை அணிந்த திருமாலை ஒரு பக்கமாக உடையவன் என்று பரஞ்சோதியார் புகழ்கின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் பானபத்திரனுக்காக அந்த சேரமான் பெருமாளிடமிருந்து பொருளையெல்லாம் வாங்கி கொடுத்த அந்த படலத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது அதே பானபத்திரனுக்காக அவனுடைய இசையை, அவனுடைய பக்தியை இந்த உலகத்திற்கு அறிய செய்யும் பொருட்டு சிவபெருமானே மழையை பெய்வித்து அதன் பொருட்டு அவனுக்கு பலகை கொடுத்த திருவிளையாடலை நாம் பார்க்கலாம். அகத்தியர் சொல்ல நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அகத்தியர் தன்னுடைய முனிவர்களுக்கெல்லாம் இவற்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பரஞ்சோதியார் மீனாட்சி அம்மையின் அருளால் இவற்றையெல்லாம் எழுதி நமக்கு அளித்திருக்கின்றார். வரகுண பாண்டியன் காலத்தில் தான் இந்த பானபத்திரனுக்கு பலகை கொடுத்த படலாம் நடந்தது. அந்த பானபத்திரன் சேரமான் பெருமாள் கொடுத்த அத்தனை பொருளையும் வைத்துக்கொண்டு அவன் தனக்காக அவன் வாழவில்லை. அந்த பொருளையெல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தான். மீண்டும் சிவபெருமான் தனக்கு அளவிட முடியாத செல்வத்தை தந்திருக்கிறார் என்று நினைத்து இந்த 3 வேளை பாடுவதையும் மீண்டும் அதற்கும் மேலாக நடு ஜாமத்திலும் அவன் பாட ஆரம்பித்தான். காலையில் மதியம் இரவு 3 வேளை மட்டுமே அவன் பாடுவான். ஆனால் இப்பொழுது இன்னும் அதிகமாக சிவபெருமான் மேலே அளவிட முடியாத அன்பை கொண்டு அவன் நடு யாமத்திலும் பாடத் தொடங்கினான். சிவபெருமான் இதெல்லாம் பார்த்தாரு. இவனுடைய அன்பை, அந்த சிவபெருமான் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பை இந்த உலகுக்கெல்லாம் பறைசாற்ற வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக ஒரு திருவிளையாடலை அவர் செய்தார். முன்னொரு காலத்தில் எப்படி முகில்கள்லாம் தோன்றி இந்த மதுரையம்பதியை அழிக்க வந்ததோ அதை போல மழை வரும்படி இவர் செய்தார். பானபத்திரன் என்ன பண்ணுறான், அந்த 3 காலங்களிலையும் இருக்கக்கூடிய நேரத்திலையும் பாடி முடித்து விட்டு நடு யாமத்திலையும் அவன் பாட தொடங்கினான். அதாவது இப்போ மட்டும் இல்லை, எல்லா காலத்திலையும் அந்த இரவு அங்கே முடிந்து விட்டது என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த எந்த ஒரு இறைவனாக இருந்தாலும் சரி பள்ளியறையில் அவங்க வைத்து விடுவார்கள். அப்படி பள்ளியறையில் வைத்த பின்பு கூட இந்த பானபத்திரன் வீட்டிற்கு போகாமல் அந்த இரவு முழுவதுமே அவன் பாடிக்கொண்டிருக்கின்றான். நந்தியம் பெருமாளுக்கு பின்னாடி, அதாவது பின்புறமாக நின்று அந்த யாழை மீட்டி அவன் தினமும் பாடிக்கொண்டு அது எப்போ வீட்டுக்கு போவானே தெரில, அந்த அளவுக்கு அவன் சிவபெருமான் மேலே அளவிட முடியாத பக்தியை அவன் கொண்டிருக்கின்றான். சிவபெருமான் மெய்யடியார்கள் மேலே அளவிட முடியாத அன்பை கொண்டவர். அதனால தான் சொல்கிறாங்க, மெய்யடியார்களை நாம் வணங்கினால் சிவபெருமானை வணங்குவதற்கு சமமாகும் என்று சொல்லுகின்றார்கள் நம்மளுடைய முன்னோர்கள். ஆனால் அந்த மெய்யடியார்கள் உண்மையானவர்களா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த நந்தியம் பெருமாளுக்கு அருகே பின்புறமாக நின்று அந்த பானபத்திரன் பாடிக்கொண்டே இருக்கின்றார். சிவபெருமான் என்ன செய்தார், பெரிய இடியுடன் கூடிய மழையை அங்கே வரும்படி செய்தார். அந்த முகில்கள்லாம் வரும் பொழுது மதுரையை ஒரு காலத்தில் அழிக்க எப்படி வந்ததோ அது போல மழை வருதான், இடி மின்னல் வருதான். இந்த மின்னல் வரதுனால அந்த மின்மீன்கள் எல்லாம் போய் புதையுண்டு அப்படியே அங்கே மின்னல் வெட்டி வெட்டி மழையை பொழிவிக்கிறன்றதான். அந்த பாம்புகள் எல்லாம் நடுங்கி இந்த மின்னல் தாங்க முடியாமல் அங்கே இருக்க விலங்குகள் எல்லாம் ஓடி போய் அவங்கவுங்க இருப்பிடத்தை தேடி ஓடுதான். அந்த மாதிரி மழையை அவர் வேகமாக பொழிவிக்கிறாரு. எல்லாமே சிவபெருமான் இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காகத்தான். ஆனாலும் இந்த பானபத்திரன் என்ன பண்ணான், அந்த பாடுவதை அவன் நிறுத்தவில்லை. அந்த யாழை அவன் தோளில் போட்டுட்டு அந்த யாழை மீட்டி அவன் பாடிக்கொண்டே இருக்கின்றான், நிறுத்தவே இல்லை அவன். அப்போ கூட அவன் என்ன பாடுகிறான் என்று சொன்னால் அகத்துறை பாடல்களை எல்லாம் பானபத்திரன் பாடுகின்றான். அகத்துறை பாடல்கள் என்று சொன்னால் அதாவது மனதிற்கும் உகந்ததாக இருக்கக்கூடிய பாடல்களை அவன் அங்கே பாடிக்கொண்டிருக்கின்றான். மழை அப்படியே பேஞ்சு கூட நனைஞ்சாலும் அவன் விடலை. குரலெல்லாம் நடுங்குது. கையில் இருக்கக்கூடிய அந்த யாழ் அப்படியே நரம்பு மீட்ட முடியலை. அதுக்கு நரம்பு மீட்டுனா அது அப்படியே கையெல்லாம் வலிக்குது. ஆனாலும் அவன் நிறுத்தவே இல்லை. அப்பொழுது கூட அவன் பாடிக்கொண்டே இருக்கின்றான். அந்த அகத்துறை பாடல்களாக அவன் என்ன பாடுகின்றான் என்று சொன்னால், அந்த பாடலில் தோழி ஒருத்தி கனவு காங்குறான். அந்த தோழி சொல்லுகின்றால் மற்றொரு தோழி கிட்டக்க, உனக்கு தெரியுமா, நான் ஒரு நாள் வாசலில் நின்றுட்டு இருந்தேன். அப்பொழுது எல்லாம் வல்ல சிவபெருமான் உருமாறி பிச்சாந்தி வடிவம் எடுத்து
அந்த வெள்ளை அந்த தலையோட்டை எடுத்துக்கொண்டு அப்படியே வராராம் இவளுடைய வாசலுக்கு. வந்த உடனேயே அந்த அவருடைய அன்பு பார்வையினால என்னைய பார்த்தாரு சிவபெருமானு. பலியேற்கும் பிச்சை எடுக்கிறார், வந்து எனக்கு ஏதாச்சும் உணவு கொடுக்க சொல்லி கேட்க வந்தார். ஆனால் அவரை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய அந்த பார்வையை, அன்பு பார்வை என்னால் தாங்கவே முடியலை. அந்த அன்போடு நானும் போய் கலந்துடலான்னு பக்கத்தில் ஓடோடி போய் நான் கலக்க போனேன். பக்கத்தில் போகும்போது தான் தெரிஞ்சது, அவருக்கு பக்கத்தில் அவருடைய உடம்புல ஒரு பாகத்தில் ஒரு பெண் அங்கே இருக்கின்றாள். அதை பார்த்துட்டு நான் நாணம் மிக்கு அப்படியே நான் வெக்கப்பட்டுட்டு நான் திரும்பி வந்து ஓடி வந்துட்டேன். அப்படியே என்னுடைய நான் மீண்டும் உயிர் பெற்றேன். அது வரைக்கும் அவகிட்ட உயிரே இல்லையா, அந்த உயிர் சிவபெருமான்கிட்ட போயிருச்சான். இப்படி ஒரு தோழி மற்றொரு தோழியிடம் சொல்லி பாடுவதாக இந்த பாடலை பாணபத்திரர் பாடுகின்றார். மறுபடியும் இன்னொரு பாடலை சொல்கிறாரு. தோழி சொல்கிறா, நான் வந்து அந்த பிச்சை எடுப்பதற்காக எம்பெருமான் ஆகிய சிவபெருமான் அந்த உண்ணும் பழியேட்டை ஏந்தி கொண்டு என் வீட்டுக்கு வாசலில் வராரு. அப்போ ஒரு உள்ளால கீதத்தை அவர் பாடுறாரு. அந்த கானம் என்னை மெய்மறக்க செய்யுது, அவர்கிட்ட இழுத்துட்டு போக சொல்லுது, இப்போ அப்படி செய்யுது. அந்த மாதிரி ஒரு உள்ளால கீதத்தை அவர் பாடுறாரு. அதை நான் கேட்டு மெய் மறந்துட்டேன். அதை கேட்டுக்கிட்டே நாளெல்லாம் இருக்கலாம்னு நினச்சி அவரோடு நான் வேகமாக ஓடி சென்று அவரை பார்த்து அதை அவரோடு கலக்க முயன்றேன். பக்கத்தில் போய் பார்க்க தான் தெரியுது, அந்த அவருடைய உடம்புல ஒரு பாகத்தில் இன்னொரு பெண்ணை அவர் வைத்து கொண்டிருக்கின்றார். அது வேறு யாரும் இல்லை, பார்வதி தான். அதை பார்த்தோன்னா என் மனசு மாறி என்னுடைய உயிரை நான் மீண்டும் உயிர் பெற்று என்னுடைய மயக்கங்கள்லாம் தீர்ந்து நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாளாம். மறுபடியும் இன்னொரு பாட்டு, அதாவது சிவபெருமான் பலி ஏற்பதற்காக அந்த ஓட்டை ஏந்தி கொண்டு அந்த பெண்ணுடைய வாசலில் போய் நிற்கிறாரு. இவ போய் பார்க்குறா, அந்த சிவபெருமானுடைய அழகை பார்த்து கொண்டே இருக்கிறா. அவருடைய அந்த பார்வை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எதன் மீதும் நீ பற்று வைக்காதே, இந்த உலக உயிர்கள் மீது நீ பற்று வைக்காதே, என்னும் மேல் மட்டும் நீ பற்று வை, நான் தான் உனக்கு எப்போது உண்மையானவன், என் மேலே நீ மட்டும் நீ பற்று வை, உலகத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை அஞ்ஞானத்தை நீ நீக்கி என்னுடன் நீ கலப்பாயாக என்பது போல அந்த பார்வை இருந்ததா. இவ போய் பார்க்குறா. அப்படி பார்க்கும் பொழுது சிவபெருமான் அப்படி மெதுவாக வந்து அவளுடைய கையை தொட வர்றாராம். அப்படி தொட வரும்பொழுது இவ அப்படி மெய் மறந்து மயக்கம் நிலையில இருக்கும் பொழுது பக்கத்தில் போய் நாமும் அவரோடு சேர்ந்து கொள்ளலாம், கலக்கலாம் என்று நினைக்கும் பொழுது அவருடைய ஒரு பாகத்தில் எம்பெருமானாகிய சிவபெருமான் அந்த உமையமையை வைத்திருக்கிறார் அல்லவா, அவர் பக்கத்தில் அதை பார்த்த உடனே மீண்டும் உயிர் பெற்று அங்கிருந்து ஓடோடி வந்துட்டாளாம். இப்படியாக இந்த பாடலையெல்லாம், அகத்துறை பாடலையெல்லாம் இந்த பாணபத்திரர் அங்கே பாடிக்கொண்டே இருக்கின்றார். மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, நிற்காம பெய்யுது, இடி இடி இடிக்குது. என்ன செஞ்சாலும் அவர் கவலைப்படலை, காற்றும் மழையும் அடிக்குது, அப்பவும் அவர் எந்த கவலையும் படலை. அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது, யாழ் மீட்ட வரலை, கையெல்லாம் வலிக்குது, தொண்டையெல்லாம் வரலுது, தண்ணியெல்லாம் அப்படியே தெப்பமாக தேங்கி நின்று சகதியாயிருச்சு. அவருடைய கால்களை மூடிருச்சு, அப்படியே அந்த கீழே இருக்க பாதங்களை அப்படியே சகதியும் சேரும் மூடிருச்சு. சிவபெருமான் விடுவாரா? தன்னுடைய பக்தன் எப்பொழுதெல்லாம் துன்பமுறுகிறானோ, தன்னுடைய பக்தன் தன்னை எப்பொழுதெல்லாம் நாடி தன்னை காண வருகின்றானோ அவருக்கு சும்மா விடுவாரா? சிவபெருமான் பார்த்தாரு, ஒரு நவமணிகள் பதித்த ஒரு பலகைன்னு அந்த இப்போ மனன்னு சொல்கிறோம்ல, அந்த பலகை, அதை அவன் முன்னே கொண்டு போய் வைத்தார். கொண்டு போய் வைத்து, பாணபத்திரனே அசரீரியாக சொல்லுகின்றார், நான் உனக்கு ஒரு பலகை கொடுத்துருக்குறேன், அந்த பலகை மேலே நீ நின்று பாடுவாயாக, நீ கீழே பாடாத அப்படின்னு சொல்கிறார். அப்படியே பாணபத்திரன் இன்னும் மேலும் மேலும் அழுகிறான். சுவாமி போய் பார்க்குறான், நவமணிகள் பதித்த அந்த பலகை அங்கே இருக்குது. சிவபெருமான் எப்படி சொன்னாரோ அதற்கு ஏற்றவாறே அந்த பலகை மேலே ஏறி நின்று அவன் பாடுனான். மேலும் இன்னும் உருகி உருகி பாடுறான், எம்பெருமானே நான் கீழே சேரில் நின்னா நீங்கள் பொறுத்துக்க மாட்டிங்களா, நான் இப்படி மலையில் நினைஞ்சா நீங்கள் பொறுத்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அந்த பலகை மேலே நின்று அவன் பாடுறான். எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்கவங்க இதெல்லாம் கேட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மெய் மறந்து போகிறாங்க. மதுரை மதியில் இருக்கவங்களாம் ஓடோடி வந்து பார்க்குறாங்க. சிவபெருமான் அசரீரியாக ஒன்றை சொல்லுகின்றார், இந்த பலகை உனக்கு தான், நீ அதை பாடி முடிச்சோன்னா அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிறாரு. பாணபத்திரனும் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பலகையை எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறான். இதையெல்லாம் கேட்ட வரகுண பாண்டியன் அப்படியே ஏற்கனவே சேரமான் கொடுத்த அந்த பொருளையெல்லாம் இவர் கொண்டு வந்தார் பாணபத்திரன், அதையும் கேள்விப்பட்டு இப்போ பலகையும் சிவபெருமானே கொடுத்தாருன்னு சொல்லி இதை கேள்விப்பட்டன நேராக போய் எம்பெருமானாகிய சிவபெருமான் கோயிலை விழுந்து வணங்கி, இந்த பாணபத்திரனை நான் பார்க்கணும், அவனை நான் காக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் செய்தாயா அப்படின்னு சொக்கநாத பெருமானையும் அங்கே கண்ணியையும் வணங்கி பாணபத்திரனை வரவழைத்து அந்த பலகையை அங்கே அவன் நிறுத்தி
அந்த பலகையின் மேலே பானபத்திரனை ஏறி நிற்க செய்து நெடுஞ்சான்களையா விழுந்து வணங்கினான். சொக்கநாத பெருமாள், அந்த பெருமானே நீதான், எங்களுடைய குலதெய்வமே நீதான் சொல்லி அந்த பானபத்திரனை விழுந்து அந்த வரகுண பாண்டியன் வணங்கினான். அதுக்கப்புறமாக அந்த நாள்ல இருந்து அந்த வரகுண பாண்டியன் பல நிலப்புலன்களையும் செல்வங்களையும் எல்லாத்தையும் அந்த பானபத்திரனுக்காக கொடுத்தான். பானபத்திரன் அதுக்கு பிறகும் இவ்வளோ செஞ்ச பிறகு சிவபெருமான் இவ்வளவும் நம்மளுக்கு செஞ்சார், அதுக்கு பிறகும் அவன் சும்மா இருப்பானா? எல்லா காலங்களிலையும் சிவபெருமானையே வழிபட்டு கொண்டு சிவபெருமானே தன்னுடைய கெதி என்று சிவபெருமானையே அளவிட முடியாத அன்பை நேசித்து கொண்டே அந்த பானபத்திரன் தன் வாழ் நாட்களை கழிக்கலானான். இந்த வரகுண பாண்டியன் தன்னுடைய குலதெய்வமாகிய அந்த சிவபெருமானையும் அங்கேற்கனையும் வணங்கி பல நாட்கள் இந்த நாட்டை நல்லபடியாக ஆட்சி செஞ்சான். ஆட்சி செஞ்சு முடிச்சுட்டு அதற்கு பிறகு அந்த சிவலோகமாகிய சிவபெருமான் இருக்குமிடம் சென்று சிவ பதவி அங்கே அடைந்தான். இதோட இந்த படலம் முடிவடைந்தது. சிவபெருமான் பானபத்திரனுடைய அந்த உலகத்திற்கெல்லாம் அவனுடைய அன்பை சிவபெருமான் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பை புலப்படுத்துவதற்காக சிவபெருமான் எப்படி செய்தார்? ஆனாலும் கூட அந்த பானபத்திரன் மென்மேலும் அன்பு செலுத்தவனாக மாறிவிட்டான். இதோடு இந்த படலம் முடிவடைகின்றது. அடுத்த படலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.